Hello folks, hope you all doing great. Welcome back to Blue Eye Vlogs and I'm Blue Boy. Okay, நம்ம Oasisோட ஃபர்ஸ்ட் ரைடு. எஸ், நீங்கள் பார்த்தது கரெக்ட் தான். இந்த வீடியோ வந்து புதுசு இல்லை, பழசு தான். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக என் ஹார்ட் டிஸ்கில் இருந்தது. எப்படியோ எடிட் பண்ணாமல் அப்லோட் பண்ணாமல் அப்படியே மறந்துட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டாக ஹார்ட் டிஸ்கை க்ளீன் பண்ணும்போது தான் இந்த ஃபுட்டேஜ் மறுபடியும் எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போ தோணுச்சு, எதுக்கு இதை வேஸ்ட்டாக விடுவானே, இதை அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்லவே இல்லைன்றது இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். பிகாஸ் இதுதான் நம்ம கவாசாக்கி வர்சஸ் 1100 ஃபஸ்ட்டு லாங் ரைட். சென்னையிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் தான். பெரிய ரைடெலாம் இல்லை, பட் சின்ன ரைட் தான். சென்னை டு மகாபலிபுரம் ஒரு 60 கிலோமீட்டர்ஸு ஒரு வீக்கெண்ட் ரைடாக பண்ணது. ஸோ அதோடய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனு, ஃபஸ்ட்டு ஹைவே ரைடு, மொத்தத்தில் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க அந்த நாளுக்கு திருப்பி போகலாம். ஓகேங்க, கிளம்பலாமா? ஒரு புது பைக், வீக்கெண்ட், அவ்வளோதாங்க. பிளான் இஸ் வெரி சிம்பிள். ஸோ அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வி ஆர் கோனா ஹெட் டு ஈசிஆர். ஆப்வியஸ்லி ஈசிஆர்னால் எதுக்கு போவோம்? மகாபலிபுரம் தான். ஃபஸ்ட்டு ரைடு எல்லோரும் மகாபலிபுரம் தான். மோஸ்ட் ஆஃப் பைக்கர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதே தான் நானும் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்துட்டுருக்கேன். வந்த டைமில் பார்த்தீங்கன்னா வானம் மூடிட்டு வந்து நான் வண்டி எடுத்த நேரம் என்னன்னு தெரியல. வண்டி எடுக்கும் போச்செல்லாம் மழை. இருந்தாலும் ரைட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். லட்சி எவ்வளோ தூரம் முடியுதோ ரைட் பண்ணுவோம். மழை வச்சா நிற்போம், நின்றுட்டு மழை நின்றப்போ திரும்பி ஓட்டுவோம். ஸோ ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஈஸியாக தான். ஹானஸ்ட்லி சொல்லணுன்னாக்கா இந்த ரைடுக்கு வந்து பெருசாக எந்த பிளானுமே இல்லை. புது பைக்கு, ஒரு வீக்கெண்டு, அதுவும் வெதர் இப்படி இருக்கும்போது வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் லாங் ரைட்னாலே சென்னை பைக்கர்ஸ்க்கு ஈஸியாக தான் டிஃபால்ட் ஆப்ஷன். அதுலேயும் மகாபலிபுரம் ஆல்மோஸ்ட் ஒரு ரிச்சுவல் மாதிரி அது. அப்போது இந்த பைக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து யூடியூப் ரிவ்யூஸ் மட்டும்தான். ஆனால் ரோடில் ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணும்போது தான் இந்த பைக்கோட ஆக்சுவல் கேரக்டர் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ரைடிங் பாஸ்டர் வந்து செம்ம கம்ஃபர்டபுள். அந்த கான்ஃபிடன்ஸ் ஸ்லோலி பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டி ரெகுலராக ஓட்டுற ஒரு ஃபஸ்ட் டைம் ரைடுற மாதிரியே இல்லை. ஒரு பல வருஷமாக பழகின வண்டி மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேக் பண்ணி ஓட்டிகிட்டே இருந்தேன் நான் பாட்டு. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது சிரிப்பு வருது. அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேஸில் அப்படியே தெரியுது. டெஸ்டினேஷனை விட இந்த ஜேர்னி தான் ரொம்ப ஸ்பெஷல். புது பைக்கில் ஒரு ஃபர்ஸ்ட் லாங் ரைடு, அதுவும் ஈஸியாக, இந்த மெமரி மறக்கவே முடியாது. சரி, இப்போ மகாபலிபுரம் பக்கத்தில் போயிட்டோம். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம். மகாபலிபுரம் ஒத்தவடை ஸ்ட்ரீட்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி வைப் இருக்குது எப்பவுமே வீக்கெண்ட்ஸில். அதுவும் எஸ்பெஷலி பைக்கர்ஸ், டூரிஸ்ட்டு, கெஃபேஸு ஃபுல்லாக பிஸியாக இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறது. அதுவும் ஈவினிங் டைமில் சொல்லவே தேவையில்லை. அதுவும் ஃபிரங்க் ரோட்ஸில் நிறையா இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ரைட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட், ரெகுலராக போகிறது நம்ம ஃப்ரெண்ட் ஆண்டோட டாக்கோஸ் தான் போகணும் நாங்கள் ஆக்சுவலி இதுக்கு. ஸோ நாங்கள் ரெகுலராக வர ஸ்பாட் தான். நான் இந்த இடத்துக்கு ரிவ்யூவும் போட்டிருக்கேன். நல்லாவே இருக்கும் ஃபுட்டு. அதனால நாங்கள் வீக்கெண்டாக ரெகுலராக போகிறோம். நீங்கள் யாராவது வரீங்கன்னா டாக்கோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பைக்குக்கு பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ நமக்கு போடலன்னா எப்படி? ஸோ போயிட்டு ஒரு நைஸ் சூப் சாப்பிட்டுட்டு அப்புறம் நமக்கு களை மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு சும்மா லைட்டாக ரிலாக்ஸிங் நல்லா பாட்டெல்லாம். ஆக்டோ ஆக்சுவலி நல்ல மியூசிக் நாலேஜ் உள்ள ஒரு ஆள். ஸோ நல்ல மியூசிக்லாம் ப்ளே பண்ணுவாப்புல. ஸோ அப்படியே பாட்டெல்லாம் கேட்டு கொஞ்சம் கதை அடிச்சுட்டு நம்ம ரிட்டன் ரைட்டை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, நல்லா சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு. சென்னைக்கு கிளம்பலாமா? வரும்போது தான் இந்த பைக்கை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன்.
இனிஷியலி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்போது கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பில்டப் ஆகிடுச்சு. க்ரூசிங் ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்பீட்லேயே கொஞ்சம் க்ரூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ரூசிங் ஸ்பீட்லாம் இந்த பைக் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ரைட் பண்ணும்போது டயர்டாகவே எதுவும் ஃபீல் ஆகலை. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு மட்டும் கிளியராக தெரிஞ்சுது. இந்த பைக் வந்து வீக்கெண்ட் ரைட்ஸ்க்கு இல்லை, லாங் டூரிங்க்கு செம்ம கம்பெனியனாக இருக்கும்போது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுட்டேன். ஃபன்னி திங் என்னென்னாக்கா, அப்போது இது வந்து ஒரு சிம்பிள் வீக்கெண்ட் ரைட் தான் நினச்சேன். ஆனால் இந்த ரைட் தான் இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸ்க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகிடும்னு அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. ரைட் முடிஞ்சு திரும்ப வரும்போது தான் அந்த ஃபஸ்ட் ரைடோட எக்ஸைட்மெண்ட்டே கொஞ்சம் செட்டில் ஆச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த பைக்கோட இன்னும் நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்துச்சு எனக்கு. ஆனஸ்ட்லி இந்த ரைடுக்கு அப்புறம் தான் இந்த பைக்கை டூரிங்க்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஈஸியாரில் இவ்வளோ தடவை ரைட் பண்ணியிருப்பேன்னு கணக்கே இல்லை. ஆனால் இந்த ஃபஸ்ட் ரைடுக்கு இருந்த ஃபீலு அது மட்டும் வேறு லெவல். சரி, இந்த சிக்னலில் ஒரு ரிப் பண்ணி போகுமா வாங்க. புது பைக்கை வாங்கி ஒரு கிழிக்கலாம் எப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணுமா வாங்க. இவ்வளோ நாளாக இந்த வீடியோ வந்து ஹார்ட் டிஸ்க்லேயே போட்டு தூங்க வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். ஸோ லேட்டாக அப்லோட் பண்ணியிருந்தாலும் இந்த மெமரியை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபஸ்ட் ரைட்டிங் எங்கே போனீங்க, எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரைட்டில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் திஸ் இஸ் யுவர் ப்ளூ பாய். பாய். ஓகே ஃபோக்ஸ், ஸோ நல்லபடியாக ரைட் போயிட்டு வந்துட்டோம். நல்ல வேறு மழை வரும்னு நினச்சேன், மழை வரல. ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு வந்தோம். மணி வந்து கரெக்டாக 10 ஆகுது. ஸோ பேக் ஹோம். கொஞ்சம் டயரிங் ரைட் தான் வரும், கொஞ்சம் டிராஃபிக். சண்டே ஈவினிங் வேணும், ஹவு ஈஸியாக இஸ், ஃபுல் க்ரௌடு. ஓரளவுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் ஃபுல் டிராஃபிக் கடுப்பாச்சு விட்டுச்சு. பட் நிறைய இடங்களில் வந்து ரோடு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணதெல்லாம் வந்து திருப்பி ரீலே பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு இஸ் குட், தட் இஸ் ஒன் குட் பாயிண்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாஸ் குட் ஃபுட் அண்ட் குட் ரைட். அண்ட் இனிமேல் அது வந்து நைட் ரைட் பண்ணலாமான்னு ஒரு தாட் வந்துருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஈவினிங் டைம்ஸோ பகல்லே ஓட்டுறது வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. மீன் ஃபார் த வீக்கெண்ட்ஸ் டோரிங் பண்ணும்போது வேறு வழி கிடையாது, நம்ம த்ரூ த டே தான் ஓட்டி ஆகணும். பட் வீக்கெண்ட்ஸில் மட்டும் நைட் ரைட் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்ளி இஃப் யூ கேன் டூ நைட் ரைட்ஸ், வி டூ நைட் ரைட் ஒன்லி கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இந்த vlog இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இது துபாய் vlogs. நான் துபாய். பாய்.